வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 4, கருவேப்பிலை சிறிதளவு, தக்காளி 4, பட்டை, பிரிஞ்சி இலை, புதினா சிறிதளவு, முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் பாத்திரத்தில் சிறிது எண்ணெய் ஊற்றி அதில் பட்டை, பிரிஞ்சி இலை போடுங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்குங்க. பிறகு தக்காளி போட்டு வதக்குங்க. பச்சை மிளகாய் 2 முழுசா கீறி போடுங்க. கருவேப்பிலை போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கிளறி விடுங்க. ஸ்பூன் கரம் மசாலா பொடி 1 ஸ்பூன், சிறிது புதினா போட்டு வதக்குங்க. வதங்கினதுக்கு அப்புறம் சிறிது எலுமிச்சைச்சாறு ஊற்றுங்க. வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 6 டம்ளர் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா வதங்கினதும் 3 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா வதக்குங்க. சிறிது உப்பு போட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கு அப்புறம் முட்டையை அதில் ஒன்று ஒன்றா போடுங்க. அஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போடுங்க. நல்லா சுண்டி வந்ததும் கருவேப்பிலையை போட்டு இறக்கிடுங்க. இப்போ பிரியாணிக்காக மசாலா சேர்த்து தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. இதில் 3 டம்ளர் பாசுமதி அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போடுறோம். இருபது நிமிடம் நல்லா வெந்ததும் அதை நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டதும் புதினாவை இதில் போட்டு மூடி வைங்க. பிரியாணியை தம்மில் வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை
செலக்ட் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்.